தேவன் மரணமடைந்த நாள். நாம் தேவனுக்காக என்ன செய்ய போறோம்? தேவனுக்காக சுத்தமான இருதயத்தை தேவனுக்காக கொடுக்க வேண்டுமாக தேவன் பிரியப்படுகிறார். 7 வார்த்தை சொல்லி மரணம் அடைந்தார். அந்த வார்த்தையிலே முதலாம் வார்த்தை மன்னிப்பு. அதை பற்றி நான் பேச போகிறேன். அதனால தேவனே அந்த வார்த்தையை வெளிப்படையாக தேவன் என் ஆவினால் பேசும்படியாய் நான் இப்பொழுது ஜெபிப்போம். சோத்திரம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சோஸ்தரிக்கிற ராஜா. ஏசப்பா, உமது நாமத்தை முன்னிட்டு தேவனே, நீர் எங்களுக்காக நீர் மரித்ததை ஆண்டவரே கண்முன்னாக நாங்கள் நிறுத்தி ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஏசப்பா, நீ சிலுவையின் பாடுகளை ஏசப்பா 7 வார்த்தைகள் சொல்லி மரித்த தகப்பனே. ஏசப்பா, அதில் முதலாவது மன்னிப்பு தகப்பனே. ஏசப்பா, நீர் ஆண்டவரை துன்பப்படுத்தினோம், சிலுவையில் அடித்து காயப்பட்டு ஏசப்பா எவ்வளவோ காயங்கள் படித்தனர் மன்னித்தீர் ராஜா. அதே போல நாங்களும் மன்னித்து தேவனை உமக்கு பிரியமான வாழ்க்கை வாழ கிருபை செய்வீராக. என்னை நீரே பயன்படுத்தும், நான் பேச மாட்டேன் தகப்பனை. என் நாவினாலே நீர் பேசி மகிமைப்படும்படியா ஜெபிக்கிறேன், தாழ்த்துகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள பிதாவே, ஆமேன். முதலாவது நாம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 34 வசனம். யாராவது ஒருவங்க வாசிங்க என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். அப்பொழுது இயேசு, பிதாவை இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்றார்கள். அவருடைய வஸ்திரங்களை அவர் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள். இந்த வசனத்தை நாம் எப்படி தியானிக்க வேண்டும் என்றால், கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் தேவ பிள்ளைகள். நாம் இப்போ தேவன் மரணம் அடையும் பொழுது அவரை அடித்து துன்பப்படுத்தின அனைவரும் மன்னித்தார். அதாவது என்னன்னா, அவரை வேதனைப்படுத்துவார்கள், பரியாசம் பண்ணிடுவார்கள், ஆசாரியர்கள் இவர் எல்லா தேவனை வேதனைப்படுத்தினார்கள். அப்படி இருந்து தேவன் அவரையில மன்னித்தார். அதாவது என்னன்னா, இந்த அவருக்கு ஏசப்பாவை கூட்டிட்டு சிவப்பு துணி, அவர் துணியை தேவனுக்கு உடுத்தி அதை துண்டு துண்டாக கிழித்து, அது மட்டுமல்ல அவருக்கு வெள்ளை போலம் கலந்த திராட்சை ரசம் அதையும் கொடுத்து, காரி துப்பி முகத்துல காரி துப்பி சவுக்கால் அடித்து, அது மட்டுமல்ல இன்னும் அவரை துப்பி அசிங்கமா பேசும் பொழுது தேவன் அவர்களுக்கு மன்னித்தார். இதுதான் மன்னிப்பு. ஆனா நாம் தேவ பிள்ளைகள் அப்படி கிடையாது. ஒருத்தவங்க ஒன்று, நான் இதை முதல் முறை தயவுசெய்து இது தப்பா ஏதாச்சும் பேசுனா நீங்க மன்னிச்சுக்கோங்க. அதாவது நாம் ஒரு தேவ பிள்ளைகள் தான், ஆலயத்துக்கு வரோம், நம்ம சபையில எல்லாமே செய்யறோம், வைக்கும், எல்லாமே உண்டு, திருவிருந்து ஆராதனை கலந்து கொள்கிறோம், பைபிள் படிக்கிறோம், செபிக்கிறோம். ஆனா நாம் ஒரு வார்த்தை என்னையும் சேர்த்துதான் நாம் பாவிகளாக இருக்கிறோம் இன்று வரைக்கும். நாம் ஒருத்தங்க ஒன்று சொன்னா நான்லாம் 100 சொல்லிடுவேன், இப்படி என்ன பேசிட்டாங்க, அப்படி செஞ்சாங்க, இப்படி செஞ்சாங்க. ஆனா தேவன் அப்படி ஒரு பாடுகள் அனுபவித்தும் அவரை சிலுவையில் அறைந்து ஒரு சொட்டு துளி ரத்தம் கூட இல்லாத அளவுக்கு வடித்து மரணமடைந்த தருவாயிலும் அதாவது பிதாவே இவர்களுக்கு மன்னியும் என்று அவர்களுக்கு மன்னிப்பு கொடுத்தார். அது மட்டுமல்ல, இன்றும் 2 கள்ளர்களையும் அந்த பக்கமும் இந்த பக்கமாக வலதுபுறமும் இடதுபுறமும் அடித்து அவர்களுக்கும் தேவனை அறிந்த பிற்பாடு அவர்கள் ஏசப்பா எங்களுக்கு மன்னிங்க, நாங்கள் இவ்வளவு நாள் கள்ளர்களாக இருந்தோம், நாங்கள் எங்களுக்கு பாவம் செய்யாமல் அப்படி செஞ்சிட்டோம் அப்படின்னு தேவனிடத்துல கடைசி தருவாயில் மன்னிப்பு கேட்கும் பொழுதும் தேவன் மன்னிப்பு கொடுத்து தேவன் அந்த 2 கள்ளர்களுக்கும் பரலோக ராஜ்யத்தை சுதந்திரத்துக் கொள்ள அவர் கிருபை செய்தார். இன்றும் கூட நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ரோமர் 4:25 நாம் பார்த்தீங்களா, நம்முடைய பாவங்களுக்காக தேவன் ஒப்பு கொடுக்கப்பட்டார். நாம் அதை நினைத்து நம் நினைவில் கூர்ந்து இதுவரைக்கும் தேவ பிள்ளைகளை என்னையும் சேர்த்து நாம் எப்படிப்பட்ட பாவங்கள் செய்தாலும் இன்று அவரை நினைத்து நாம் திருந்திவிட வேண்டும். யாருக்காவது யார் என்ன சொன்னாலும் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டியதாக இருக்கிறது. இந்த தேலையிலே நான் எங்க முதலாக நான் ஒரு போன வாரத்தில் இதை மன்னிப்புன்னு இதை எனக்கு தந்தாங்க. அன்று காலையிலே நான் என் மனசுல என்ன தோணுச்சுன்னா, எங்க மைனிக்கு எனக்கும் சண்டை வரும், எப்பொழுதுமே நாங்கள் சண்டை போட்டுக்கொண்டே இருக்கிறவர்களாய் காணப்படுகிறோம், குடும்ப பிரச்சனைகள். அந்த மாதிரி இருக்கும்போது நான் காலையிலே நினைச்சேன், நம்ம ஏன் இந்த மைனியெல்லாம் மன்னிக்க கூடாது, நம்ம ஆண்டவரை தான் கும்பிட்டுட்டு இருக்கோம், தயவுசெய்து இனிமேல் மன்னிச்சிடணும் அப்படின்னு என் மனசுக்குள்ள நினைச்சிட்டு நான் இங்க ஆலயத்துக்கு வந்தேன். உண்மையிலே நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். இந்த மன்னிப்பின் வார்த்தை எனக்கு பேச சொல்லி தேவனே நீங்க எனக்கு தந்தது மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எல்லாத்துக்கிட்டையும் சண்டை போடுறவளா தான் இது வரைக்கும் காணப்பட்டேன். அன்று முதல் இப்போ ஒரு 2 வார காலமாக இந்த வசனம் படிக்கும் பொழுதே தேவன் என்னோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். நான் என் கணவரிடத்துல அடிக்கடி சண்டை தான் போடுவேன், ஒரு பொறுமை கிடையாது, எதுவுமே கிடையாது, ஒரே பிரச்சனைக்கு மேல பிரச்சனை நான் தான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், எதுவுமே நான் மன்னிக்க போறதில்லை. என் பிள்ளைகளா இருந்தாலும் பிள்ளைகள் ஒன்று சொன்னா நான் 10 சொல்வேன். ஆனா இந்த நம் தேவனுடைய பாடுகளை நினைத்து, அதாவது ஆண்டவரை காரி துப்பி அவரு துணியவே வஸ்திரங்களை கிழித்து அவரை அவ்வளவு ஒரு அசிங்கமா பேசி அவமானப்படுத்தி சிலுவையில மரண தருவாயிலும் கூட பிதாவே இவர்களுக்கு மன்னியும் அறியாதிருக்கிறார்கள் என்று
சொன்ன நாம் தேவனுக்காக நாம் என்ன செய்ய போகிறோம் தேவ பிள்ளைகளை? நாம் தேவனுக்காக எல்லா பாவங்களையும் நாம் மன்னிக்கிறவர்களாய் காணப்படுவோம். இனிமேல் யார் நம்மை பாவமே செய்யக்கூடாது. யார் நம்மை துன்பப்படுத்தினாலும் நம்மை துயரப்படுத்தினாலும் நமக்கு மரணமே வந்தாலும் கர்த்தருக்காக மன்னிப்போம் என்று நான் கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவோம். சோதரம் ஏசப்பா, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன் ராஜா, சோஸ்திரிக்கிறேன், மகிமைப்படுத்துகிறேன். ஏசப்பா, கடந்த நாளெல்லாம் எங்களை பாதுகாத்து பராமரித்து ஏசப்பா, இந்த நாளிலும் ஆண்டவரை என்னால் முடிந்த வார்த்தை ஏசப்பா அந்த மன்னிப்பு என்ற வார்த்தையை நான் பேசியிருக்கிறேன். அதற்காக நன்றி செலுத்துகிறேன். இந்த தேவ ஆவியானவர் வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க ஏசப்பா. இன்னும் கூட 6 வார்த்தைகளை பேச போகிற பிள்ளைகளை முதல் சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏசப்பா. அவங்க பேசுகிற பேச்சுகள் ஏசப்பா தேவன் எங்களுக்கு அதிகமான புரோஜமாய் காணப்பட தேவன் கிருபை செய்வீராக. பேசுகிற வார்த்தைகளை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. தாழ்த்துகிறேன், பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. கிறிஸ்து இயேசு மூலம் ஜெபிக்கிறேன் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.